நாம் செய்வோம். மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். இந்த 2026ஆம் ஆண்டு எங்கள் வாழ்க்கையில நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர்? எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய நினைவு அல்ல, எங்களுடைய இருதயத்தின் யோசனைகள் அல்ல. நீர் பேசும், நீர் பேசும். நீர் இந்த நாள்ல ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் ஒரு வார்த்தை ஆகும். ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை, இனி நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் இந்த நாள்ல பேச போவதற்காய் நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுற ஒரு வார்த்தை, முதலாவது ஒரு வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த பயத்தோடு வந்திருக்கிறீர்கள்? எந்த பயத்தோடு வந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாதே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன்னை நான் உருவாக்க போகிறேன், உன்னை நான் உருவாக்க போகிறேன். இந்த வருடத்துல உன்னை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கலாம், உன்னை உருவாக்க போகிறேன். அது மட்டுமல்ல, உன்னோட கூட நான் இருக்க போகிறேன். யார் இருக்கிறார்கள் இல்லை என்று இல்லை, இனி நான் உன்னோட கூட இருக்க போகிறேன். உன்னை உருவாக்குவது மட்டுமல்ல, உன்னோட கூட நான் இருந்து உன் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தரப்போகிறேன். நீ தோல்வியை கண்ட இடத்துல வெற்றியை காண போகிறாய். நீ விழுந்த இடத்துல எழும்பி நிற்க போகிறாய். ஏனெனில் நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லு. நீ என்னுடையவன், நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில பயம் இருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில மனிதர்களை விட்டு போயிருக்கிறார்கள்? எத்தனை பேருடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன்னை நான் உருவாக்க போகிறேன். உன்னை நான் சிநேகித்தேன், உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாள்ல உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக புறப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தை விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்யும். ஆமென். நாம் அமர்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் எடுத்துக்கொள்வோம். ஏசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஏசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் இப்பொழுதும் யாக்கோபே பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற இந்த 2026ஆம் ஆண்டுல இருந்து இயேசுவின் வருகையின் மட்டுமா, இல்ல நாம மரிக்கிற மட்டுமா, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பயப்படாதே. 2026ல பயமுறுத்துற காரியம் வந்தாலும் பயப்படாது. அடுத்தது பாருங்க, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர். ஏற்கனவே நம்மளை உருவாக்கிட்டார். ஆனா இந்த வருஷமும் ஆண்டவர் சொல்றார், உங்கள் வாழ்க்கையை நான் உருவாக்க போகிறேன், புதுசா உருவாக்க போறேன், புதுசா உருவாக்க போகிறேன். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் அர்த்தம் சொல்றார், நீ இவங்களுடையவர்கள் அவங்களுடையவர்கள் அல்ல, நீ இனிமே என்னுடைய. அடுத்தது பாருங்க, நீங்க தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்பேல் பொருளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்றாரு பாருங்க, இந்த வருஷம் இதுவரைக்கும் நான் உருவாக்கப்படலை, என் குடும்பம் உருவாக்கப்படலை, என் வாழ்க்கை உருவாக்கப்படல, எனக்கு நிறைய உருவாக்க வேண்டிய சூழ்நிலை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது எனக்கு உருவாக்கப்படல. ஆண்டவர் சொல்றார், கட்டாயமா உருவாகும். கட்டாயமா உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல ஒரு உருவாகுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதே போல எந்த காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்க, இது என்னவா எப்படியா போய் முடியும், இது என்னவா நடக்கும், இது என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல, ஒரு பயம், வெளியே சொல்ல முடியாத ஒரு பயம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, ஏன்னா நான் உன்னை மீட்டுக்கிட்டேன். இது வரைக்கும் உன்னை பிடிச்சி வச்சுட்டு இருந்த காரியத்துல இருந்து நான் என்ன பண்றேன், உன்னை மீட்டுக்கிட்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. இனிமே உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, நாம் யாருடையவர்களா இருக்க போறோம், இயேசுடையவர்களா இருக்கும்போது நம்மள யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? அடுத்து சொல்ற, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்ப ஒரு விஷயத்த
இயேசுவின் நாமத்தினால இந்த வாட்டர் பாட்டில உருவாகு. அப்படி உருவாயிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சிருஷ்டிப்பு கிடையாது. உருவாக்குதல்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார். எப்படி தெரியுமா? உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுதுன்னு சொன்னார். எல்லாம் அப்படி அப்படியே வந்துருச்சு. ஆனா மனுஷனை மட்டும்தான் உருவாக்குனாராம் கையில. இப்ப நிறைய பேருக்கு மனசுல ஒரு விஷயம் இருக்கு, இன்னும் நான் உருவாக்கப்படலையே, இன்னும் எனக்குள்ள ஒரு குறை இருக்கு. ஆனா இந்த வருஷம் ஆண்டவரோட கையில இருக்கும்போது உருவாக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்றா, இந்த வாட்டி நீ என் கையில வா, நான் உன்னை உருவாக்குறேன். பாருங்க, ஆதியில ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்தார், உருவாக்கல. ஆனா மனுஷனை மட்டும்தான் உருவாக்குனார். பாருங்க, எப்படி உருவாக்குனாரா? தன்னுடைய சொந்த கையினால். அப்ப இன்னைக்கு என் குடும்பம், வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் ஆண்டவர் கையில கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? உருவாக்கிடுவார். அப்ப இன்னைக்கு நம்ம கொடுக்கணும். ஆண்டவரத்துல என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கை அவர் உருவாக்கணும்னா, நம்ம இப்போ நான் போன வாரம் கூட சொன்னேன், என்ன சொன்னேன்? களிமண் இருக்கிற இடத்துல இருந்தா உருவாக்கப்படாது. களிமண் குயவன் கைக்கு போனாதான் உருவாக்கப்பட முடியும். அப்ப இன்னைக்கு உங்க குடும்பம் அவருடைய கரத்துல கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை உருவாக்காரு. எது உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? சிலருக்கு நிறைய விஷயங்கள் உருவாக்கப்படணும். ஏன்னா உருவாக்கப்படுறதுனா என்ன? ஆண்டவர் இப்ப ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டார், ஒரு வீட்டை கொடுத்துட்டார், ஒரு வருமானத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இன்னும் நம்மளை உருவாக்கணுமே. ஒரு பானையை செஞ்சு வச்சா மட்டும் பத்தாது. அந்த பானையை சூடேற்றி, அதுக்கப்புறம் அதை கடினப்படுத்தி, அது மேல வர்ணஜாலம் பூசி, அது கொண்டு போகும்போது அதோடைய விலையை ஜாஸ்தி. நான் உருவாக்கப்பட்டுட்டேன்றது இல்லை, ஆனா இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் இந்த வருஷம் உருவாக்க போகிறார். அப்ப நான் உன்னோட இருப்பேன்னு சொல்றாரு. அடுத்தது, நான் உன் கூட இருப்பேன். எங்க போகும்போது? அந்த வசனத்திலே இருக்கு, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப உன்னை உருவாக்குவேன், உன்னோடு இருப்பேன்னு சொன்னா என்னெல்லாம் செய்வார்? உன்னை உருவாக்க போறேன்பா, உன் கூட நான் இருப்பேன்பா. ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் உருவாக்க போறேன், உன் கூட நான் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை உருவாக்குறேன்னா உன்னை யாரும் சேதப்படுத்தாதபடி நான் உன் கூட இருப்பேன். எந்த ஒரு விஷயமும் உன்கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்காதபடி நான் உன் கூட இருப்பேன். அது மட்டும் இல்ல, 2வது வசனத்துல நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். திருப்பி அதே வார்த்தையை சொல்றாரு பாருங்க, உருவாக்குவேன் ஆனா உன் கூட இருப்பேன். இந்த 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் என்னக்கா இயேசு உருவாக்குவார், என் கூட அவர் இருப்பார். அங்க சொல்றாரு, தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன்னு சொல்றாரு. இந்த தண்ணீர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த தண்ணினா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூழ்கடிக்கிற வல்லமை. தண்ணியில குச்சா என்ன ஆகும்? எனக்கு நீச்சல் தெரியும், இந்த ஆத்துல எல்லாம் குளிச்சு பழகிருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பையன் என்ன பண்ணான், போய் குளிக்க போய் ஆத்துல இறந்துட்டான். அதுல இருந்து நான் ஆத்துல குளிக்கதே விட்டேன். ஆத்துல குளிக்கதே விட்டேன். உண்மையிலேயே இந்த பகுதியில வந்து நிறைய ஆத்துல போய் குளிச்சிருக்கேன். ஆனா எப்ப அந்த ஒரு மரணம் நடந்ததோ அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், அந்த ஆத்துல குளிக்கிற காரியத்தை விட்டுட்டேன். அப்ப தண்ணீர் எதை காமிக்குது? மூழ்கடிக்கிற வல்லமையை காமிக்குது. எதை காமிக்குது? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது உங்களை மூழ்கடிச்சிட்டு இருக்கு? எது உங்க வாழ்க்கையில இப்ப மூழ்கடிச்சிட்டு இருக்கு? கடன் மூழ்கடிக்கும், வியாதி மூழ்கடிக்கும், தரித்திரம் மூழ்கடிக்கும், சாபம் மூழ்கடிக்கும், பொல்லாத மனிதர்கள் உங்களை மூழ்கடிக்க பார்ப்பாங்க, பொல்லாத வல்லமைகள் உங்களை மூழ்கடிக்க பார்க்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ கடந்து வரும்போது நான் உன்னோட இருப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ 2026ஆம் ஆண்டுல வருதுன்னா அந்த நேரத்துல நான் உன்னோட இருப்பேன்னு சொல்றாரு. சில குடும்பங்கள் இப்படிதான் சில வல்லமைகள்னால என்ன பண்ணப்பட்டிருக்கு? மூழ்கடிக்கப்படுது. அதைதான் சொன்னார், நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோட இருப்பேன். அடுத்தது சொல்றாரு பாருங்க, நீ ஆறுகளை, இந்த ஆறுகளை கடக்கும் போது என்ன அர்த்தம் தெரியுமா? தண்ணி மூழ்கடிக்கும் வல்லமை. ஆறு என்ன வல்லமை தெரியுமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்துட்டு போய் விட்டுரும். எப்படி? தண்ணி என்ன பண்ணும்? நம்மள மூழ்கடிச்சிடும். என்னடா ரெண்டுமே தண்ணி தானே. நீ தண்ணீரை கடக்கும் போதும், ஆறுனா என்ன, தண்ணினா என்ன? தண்ணினா ஒரு கிணத்துல இருக்கிற பொருள் வச்சுக்கோங்க. கிணத்துல குச்சா நீச்சல் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? நல்ல ஜபம் தெரிஞ்சவன், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவங்க, நல்ல ஆராதிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, எப்படிப்பட்ட கிணத்துல தூக்கி போட்டாலும் டபுக்குன்னு மேல வந்துருவாங்க. ஆனா ஜபம் இல்ல, துதி இல்ல, ஆராதனை இல்லைன்னா அப்படியே உள்ள போக வேண்டியதுதான். அது மூழ்கடிக்கிற வல்லமை, இது இழுத்துன்னு போற வல்லமை. இது என்ன பண்ணுமா? இந்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிங்க. நீ ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் உண்மையில் பொருள்னா பாருங்க, இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்துன்னு போயிடும். எப்படி தெரியுமா? நல்லா வசதியா இருந்திருப்பாங்க, நல்ல ஒரு காரியத்துக்குள்ள கர்த்தர் நடத்திட்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமா தருதரத்துக்கு இழுத்துன்னு போயிடும். எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா தருதரத்துக்கு இழுத்துன்னு போறதே தெரியாது. இந்த வல்லமை எப்படின்னா இழுத்துன்னு போறதே தெரியாது.
கொஞ்சம் கொஞ்சமா தருதத்தை கூட்டுன்னு போயிடும். நல்ல ஆரோக்கியமா இருந்திருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வியாதிக்கு கொண்டு போயிடும். ஒரே நாள்ல கொண்டு போவாது, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிடும். நல்ல பேரோட வாழ்ந்திருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட பேருக்கு இழுத்துன்னு போயிடும். இதுதான் இழுத்துன்னு போற வல்லமை. இப்படிப்பட்ட காரியங்களை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். இப்படிப்பட்ட காரியங்கள் வரலாம், மனுஷ வாழ்க்கையில இதெல்லாம் வரலாம், பலவீனம் வரும், இழுத்துன்னு போயிடுமா, இழுத்துன்னு போவாது. எனக்கு ஆண்டவர் இந்த வருஷம் சொல்லி இருக்கிறாரு, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை இனிமே எதுவுமே மூழ்கடிக்க முடியாது. ஏன்னா யார் என் கூட இருக்கிறது? என்னை உருவாக்குறவர் என் கூட இருக்கும்போது என்னை யார் மூழ்கடிக்க முடியும்? என்னை உருவாக்குறவர் என் கூட இருக்கிறார், இயேசு. என்னை எதுவும் மூழ்கடிக்க முடியாது. அடுத்தது என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்துன்னு போயிடலாம், இழுத்துன்னு போய் வாழ்க்கையை பாழாக்கிடலாம், நாசமாக்கிடலாம். நான் சொல்றேன், இனி எந்த வல்லமையும் உங்களை இழுத்துட்டு போயிட்டு அழிக்க முடியாது. அதுக்கு ரெண்டே வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை அவர் இந்த வருஷம் உருவாக்குவார், என்னோட கூட இருப்பார். ஏன்னா நான் சொல்லல, ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த பயம் தான் என்ன பண்ணும், உங்களை மூழ்கடிக்க செய்யும். இப்ப தண்ணியில விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிணத்துல குச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாதி பயத்திலே செத்துருவாங்க. உள்ள மூழ்கிதான் சாகணும்னு அவசியம் இல்லை, பாதி பயத்திலே செத்துருவாங்க. இன்னொன்னு, ஒரு ஆத்துல குதிச்சிட்டோம், ஒரு சொல் இழுக்குது, அதுலயும் பாருங்க பாதி பயத்திலே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தண்ணி வந்தாலும் சரி, உன்னை தூக்கி அவனா கிணத்துல போட்டாலும் சரி, உன்னை யாரும் மூழ்கடிக்க முடியாது. ஏன்னா என் கையும் உன்னை பிடிச்சிருக்கு. இன்னொன்னு, உன்னை இழுத்து நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, உன்னை நான் கட்டி வச்சிருக்கேன்ப்பா, நீ கவலையே படாத இந்த வருஷம். இப்ப அதையே வசந்த வாசிப்போம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது என்ன வல்லமை தெரியுமா? மனுஷனை உருக்கொலைக்கிற வல்லமை. முதல்ல மூழ்கடிக்கிறது, அடுத்தது இழுத்துக்குன்னு போறது, அடுத்தது இப்ப நெருப்பு காயம் பட்டா என்ன ஆகும்? நீங்க பாத்துருக்கீங்களா யாரா நெருப்பு காயம் பட்டவங்கள? மனுஷனுடைய உருவத்தையே உருக்கொலைச்சிரும். வாழ்க்கையை உருக்கொலைக்கிற வல்லமை. மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? உருக்கொலைச்சிடும். எப்படி வாழ்ந்த மனுஷன் எப்படி நில குலைஞ்சு போயிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எப்படியான ஒரு 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 கோயம்பேட்டில் ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிற ஒரு வீடியோ காமிச்சாங்க. அவர் பார்த்தோன்னா குட் ஷெப்பர்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருந்தவர், அப்படி இங்கிலீஷ் பேசுறாரு. நிலவரம், அவங்க சொந்த பந்தங்கள்லாம் ஏமாத்தி, அப்பா அம்மா போன பிறகு சொந்த பந்தங்கள்லாம் ஏமாத்தி ரோட்ல உட்காந்துக்கிட்டு, வேற வழி இல்லை, கொஞ்சம் ஹாஷா பாடம் எடுப்பார் போல இருக்கு. அதனால அந்த ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிட்டாங்க, வேற எந்த ஸ்கூல்லயும் போக முடியல. வேலை தேடி வெறுத்து போயிட்டாரு, வயசாகி போச்சு, 45 வயசுல வேலை கொடுப்பான், கடைசியில போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அப்படி பேசுறாரு இங்கிலீஷ், உருக்குறைக்கிற வல்லமை. நான் சொல்றேன், இந்த வருஷம் அப்படி உங்க உருவத்தையே கொலைக்கிற வல்லமை வந்தாலும் நீங்க ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசு என்னோட இருந்து என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார், அவர் என்னோட கூட இருக்கிறார். வாழ்க்கையை உருக்கொலைச்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீட்டுல வியாபாரத்துல வேலை இடத்துல உருக்கொலைக்கிற சில காரியங்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி நிறைய தெரியும். நெருப்புல தூக்கி போட்டாங்க, என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஒரு முடி கூட கருகி போல. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அக்னியில நடக்கும்போது இருந்த இயேசு இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட இருக்கிறார். அக்னி போல சோதனை வந்தாலும் சொல்லு, அதை பார்த்து பயப்படாதீங்க. அதை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்க, ஆண்டவர் என்னை உருவாக்க போகிறார், என்னோட கூட இருக்க போகிறார். முதலாவது மூழ்கடிக்கும் வல்லமை, ரெண்டாவது இழுத்துக்கிட்டு போற வல்லமை, மூணாவது கருக்கி உருக்கொலைக்கிற வல்லமை வந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உன்னை நான் உருவாக்க போறேன். ஒருவேளை மூழ்கடிக்கப்பட்டிருந்தா, ஒருவேளை இழுத்து கொண்டு போகப்பட்டிருந்தா, ஒருவேளை உருக்குலைந்து போயிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் உருவாக்குறேன். எது உருக்குலைஞ்சு போயிருக்கு உங்க வாழ்க்கையில? எந்த சரீர உறுப்பு? எப்படிப்பட்ட சூழ்நிலை? இப்ப நம்ம மனசுல இருக்கோம், யாருக்கும் தெரியாது. நம்ம மனசு இன்னைக்கு நான் பேசுறேன், அது யாருக்கு போதோ தெரியல இந்த வார்த்தை. என் சரீரம் உருக்குலைஞ்சு போயிருக்கு, என் வாழ்க்கை உருக்குலைஞ்சு போயிருக்கு. என்ன, என் குடும்பத்தை இது எங்க இழுத்துட்டு போய் விடுமோ? எப்ப என் குடும்பம் முழுகுமோ? இனிமே நான் என்ன செய்ய போறேன்? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் மேல மூழ்கடிக்கிற வல்லமை வந்தாலும் சரி, உன்னை இழுத்துக்கிட்டு போற வல்லமை வந்தாலும் சரி, உன்னை உருக்கொலைக்கலாம்னு நினைக்கிற வல்லமை வந்தாலும் சரி, பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை உருவாக்க போகிறேன். இது வரைக்கும் உருக்கொலைஞ்சு போயிருந்தாலும் ஆண்டவர் இந்த வருஷம் உருவாக்குறது நீங்க பாப்பீங்க. அப்ப தண்ணீரையும் பார்த்தோம், அக்னியும் பார்த்தோம். இப்ப நம்மோடு இருந்து என்ன செய்யறாரா? நம்ம பாதுகாக்கிறார். இப்ப பாருங்க, எத்தனை பேரு கிணத்துல விழுந்துட்டாங்கன்னா, நீச்சலே தெரியனாலும் விழுந்து காப்பாத்த எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வரும்? இத்தனை பேர் இருக்கும். ஏதோ ஒரு பிள்ளை கிணத்துல விழுந்துருச்சு,
எத்தனை பேர் குதிச்சு காப்பாத்துவீங்க? வேகத்துல வேணா குச்சிடலாம். ஆனா விவேகம் கொஞ்சம் யோசிக்கும் போது, ஐயோ நமக்கே நீச்சல் தெரியாது, நம்ம எங்க போய் தேவி கண்டுபிடிக்க பாருங்க. எல்லா நேரத்திலயும் எல்லா மனிதர்களுடைய உதவியும் இருக்காது. நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாது, நீ பயப்படாத. அப்படி ஒரு சூழ்நிலையில 2026ஆம் ஆண்டுல பார்க்க வந்தாலும் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை உருவாக்க போகிறேன். அப்படி நான் சிதைந்து போயிருந்தாலும் என் வாழ்க்கையை உருவாக்குகிறவர் தான் இயேசு. சரி, இதெல்லாம் ஏங்க எனக்கு செய்யணும்? அடுத்தது ஒரு கேள்வி வரும் நமக்கு, இதெல்லாம் ஏங்க எனக்கு செய்யணும்? கேள்வி வருதா? இதெல்லாம் ஏன் எனக்கு செய்யணும்? நான் என்ன அவ்வளவு ஒரு இதுவா? வாசிங்க, ஏசியா 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அவர் பார்வைக்கு அருமையானவர்களா. அப்படி இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? அவர் பார்வையில கனம் பெற்றாய்னா, இங்க பாருங்க, அருமையானபடினால் கனம் பெற்றாய், மதிப்புக்குரியவனா மாறிட்டோமா. இப்ப இந்த 1.5 மணி நேரம் பட்டாசு வெடிக்கலாம், இந்த 1.5 மணி நேரம் புது படம் பார்க்கலாம், இந்த 1.5 மணி நேரம் என்ன பண்ணலாம்? ஜாலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் டெக்ஸ்ட் போடலாம். இந்த 1.5 மணி நேரம் என்ன பண்ணலாம்? வீட்டுல உட்காந்து முறுக்கு சொல்லலாம். ஆமா, அதெல்லாம் செய்யறாங்க. நியூ இயருக்கு லட்டு கிட்டு பிடிக்கலாம். ஓகே, இல்ல எல்லாம் செய்ய, எல்லாம் வீட்டுல இந்த வேலை எல்லாம் செய்றீங்க போகுது. ஆனா இந்த 1.5 மணி நேரத்தை கடவுளுக்காக கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? இந்த முதல் வருஷத்தை நான் முதல் நாளை இயேசுவோடு ஆரம்பிக்க போறேன்னு கொடுத்துருக்கீங்க பாருங்க, அதுதான் கனம் பெற்றது. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ரெஸ்பெக்டட் கிரேஸ், மரியாதைக்குரிய கிரேஸ் அவர்களே, மரியாதைக்குரிய டேனியல் அவர்களே, மரியாதைக்குரிய அற்புதா அவர்களே. இயேசு மரியாதைக்குரியவன்னு சொன்னா எப்படி? அதான் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடினா உன்னை சிநேகிச்சேன். அப்படின்னா என்ன தெரியுமா? நான் உன் மேல லவ் பண்றேன். உன்னை எப்படி யார் லவ் பண்றாங்களோ இல்லையா, நான் உன்னை லவ் பண்றேன். இயேசு சொல்றாரு, இதெல்லாம் ஏன் தெரியுமா உனக்கு நான் செய்யறேன்? நீ கிணத்துல குச்சாலும் சரி, நீயே வாலின்றா போய் கிணத்துல குச்சாலும் சரி, நீயா வாலின்றா ஆத்துல குச்சி உன்னை யாராவது இழுத்துட்டு போனாலும் சரி, உன்னை ஆட்டோமேட்டிக்கா நீயே உன்னோட சரீரத்தை உருக்கொழிச்சிட்டாலும் சரி, நீ என் பார்வையில நீ என் பார்வையில அருமையா இருக்கிறபடினால் உன்னை நான் சிநேகிச்சேன். அதனால்தான் உன்னை நான் காப்பாற்ற போறேன், அதனால்தான் நான் உன் கூட இருக்க போறேன், அதனால்தான் நான் உன்னை உருவாக்க போறேன். யாரு இயேசு அதிகமா நேசிக்கிறாங்களோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு அவருடைய அன்பு பெருசா இருக்கும். அதுக்குதான் நான் சொல்ற ஒரு காரியம், 1.5 மணி நேரத்தை ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் செய்கிற கிரியை பெருசா இருக்கும். வீடே அக்னி மாதிரி இருக்கு பாஸ்டர், ஏன் நான் ஆத்துக்கு போனோம், ஏன் நான் கிணத்துக்கு போனோம், ஏன் நான் வந்து வெளியே போனேன், எனக்கு வீடே அனல் சட்டி மாதிரி இருக்கு, எப்ப எது இழுத்துன்னு போவோம்னு தெரியல, எப்ப எது என் குடும்பத்தை வாரின்னு போவோம். நிறைய பேர் இந்த வார்த்தை, ஏன்னா பைபிள்ல ரொம்ப பழைய தமிழ்ல, எது என் குடும்பத்தை வாரின்னு போகுமோ தெரியல, எது என் குடும்பத்தை இழுத்துன்னு போகும், இதெல்லாம் சொல்லியிருப்பீங்கல்ல. ஐயோ, ஆனா எந்த பக்கம் திரும்பினாலும் அனலா இருக்கே, திரும்ப முடியலையே, இந்த பக்கம் அந்த பக்கம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாத. இந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை நீ மாட்டிட்டு இருந்தாலும் பயப்படாத. ஏன்னா ஐ லவ் யூ. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பைபிள்ல அப்படிதான் இருக்குங்க, உன்னை சிநேகித்தேன், உன்னை நான் சிநேகித்தேன். இயேசு சொல்றாரு பாருங்க, அந்த லவ் எப்படி இருக்கும்? மத்தவங்க லவ்லயாவது கொஞ்சமாவது ஏதாவது டிஃபால்ட் இருக்கும், ஏதாவது சுயநலமான அன்பு இருக்கும். ஆனா இயேசுடைய அன்பு எப்படி பாருங்க. இதெல்லாம் ஏன் செய்யறாரா? அவர் நம்ம வைத்த அன்பு. அப்ப என்னைக்கு ஆண்டவர் அன்பு வச்சதுனாலதான் சொல்றாரு. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஏங்க எங்களுக்கு அன்பு இல்லையாங்க, இதுதான் அன்பு. இப்ப இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த பக்கம் ஒரு 6 10 ஒரு 25 30 பேரு 35 பேருக்கு மேல இருக்கீங்களா? அப்படி இதுதான் அன்பு. இப்ப இன்னைக்கு இந்த 1.5 மணி நேரத்தை இயேசுக்கா கொடுத்துருக்கீங்க பாருங்க, இதுதான் நீங்க இயேசு மேல வச்ச அன்பு. அததான் அவர் சொல்றாரு, உன் மேல நான் அன்பு வச்சதுனால்தான் நீ கிணத்துல குச்சா பக்கத்து வீட்டுக்காரன் ஓடிடுவான், ஆனா நான் உள்ள இருந்து உன்னை மேல தூக்குவேன். எப்படி? நீ ஆத்துல அடிச்சிட்டு போறியா, அப்படி வலை கட்டி இழுத்து உன்னை தூக்கி மேல போடணும். நீ அக்னியில் நடக்கிறியா, நான் உனக்கு அப்படியே பாதுகாப்பா நடப்பேன்ப்பா, ஒரு முடி கூட கருகாது. நினைச்சிட்டு இருக்கலாம், 2026ஆம் ஆண்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கே, ஆனா நான் சந்தோஷமா தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். நான் சொல்றேன், அதை அணுகாதீங்க, அதை பார்த்து பயப்படாதீங்க, அதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா நான் இதுவரை என்னை உருவாக்கினவர் இனி என்னை வித்தியாசமா உருவாக்க போறார். யாரு முன்னாடி உருவாக்க போறார் தெரியுமா? யாரெல்லாம் உருக்குலைஞ்சு போச்சு, இது உருப்படாது, இது தேராது, இனிமே இது வாய்க்காது, இனிமே இது விளங்காது, இனிமே இது எலும்பாது, இது அவ்வளவுதான் சொன்னாங்க பாருங்க, அவங்க முன்னாடி உருவாக்க போறார். இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. அப்படி உருவாக்க போறார். மனுஷன் உருவாக்குனா எப்படி இருக்கும்? ஓகே, நார்மல் கிரியேஷன். காட் கிரியேஷன் எப்படி இருக்கும் உருவாக்குனார்னா? அப்படின்னா அடுத்த வருஷம் என்ன நீங்க பார்க்கும்போது நான் அப்படியே சும்மா தகன்னு ஆயிடுவேன். ஏன்னா உருவாக்க எல்லாத்தையும் உருவாக்குவாரு. ஸ்கின்ல இருந்து பாடியில இருந்து எல்லாத்தையும் உருவாக்கிட்டு வருங்க ஆண்டவர் நினைச்சா.
அப்படியே அவரால் 10 வயசு கூட்டவும் முடியும், 25 வயசு கம்மி பண்ணவும் முடியும். நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு ஒரு 25 வயசு கம்மி ஆயிடும்ட்டு. என்ன அப்படி உருவாக்கிடுங்க ஆண்டவர். எங்க அம்மாட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா 90 டேஸ்க்குள்ள பாருமா என்ன கடவுள் எப்படி உருவாக்க. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எதான் பேச போறேன்னு சொல்லி. எனக்கு அப்படி ஒரு ஆசை, 25 வயசுல நான் எப்படி இருந்தேன் அப்படியா மாத்திருங்க ஆண்டவர் என்ன. ஏன்னா அப்படி இருந்தா இன்னும் சுறுசுறுப்பா ஊழியம் பண்ணலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாத, உன்னை உருவாக்க போறேன், உன் கூட நான் இருக்கிறேன். யார் இருக்கிறாங்க இல்லைன்றதை நீ கவலையப்படாத, உன் கூட நான் இருக்க போறேன். இதெல்லாம் ஏன் செய்யறாரு? ஜீசஸ் லவ்ஸ் மீ, அவ்வளவுதான். ஏசு என்ன காதலிக்கிறார், அப்படியே செய்யறாரு. ஏசு என் மேல அன்பு செலுத்துறார். தூய தமிழ்ல சொல்லணும்னா ஏசு என் மேல என்ன பண்றாரு? அன்பு செலுத்துறார். அகல் இதை செய்ய போறார். எரோமியா 31 அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க, அனாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன். என்னன்னா அனாதி சிநேகமா, எப்படின்னா லவ்லே ட்ரூ லவ் சொல்லுவாங்கல்ல, உயிரையும் கொடுக்கும் காதல்னு, உயிரையும் எடுக்கும் காதல். ஆனா இவர் பாருங்க, நம்ம மேல வச்ச அன்புக்கு அவர் உயிர் கொடுத்துட்டாருங்க. நம்ம மேல வச்ச அன்புக்கு அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில உயிரை கொடுத்தாரு. சூசைட் பண்ணிப்பேன் சொல்லுவாங்க. அப்படி சும்மா விளையாட்டா பண்றதுதான் வினையா போய் முடிஞ்சிடும். எவனும் மனசால பண்றது இல்லை, எவனும் மனசால பண்றது, சும்மா விளையாட்டா போய் பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும், அதுவே வினையா முடிஞ்சிடும். ஆனா அவர் பாருங்க, எல்லாமே தெரிஞ்சு உங்க மேல அன்பு வச்சா கட்டாயமா எனக்கு சிலுவை உண்டுன்னு தெரிஞ்சு அன்பு வச்சு சிலுவைய என்ன பண்ணிட்டாரு? எடுத்து சுமந்தார். சரி, இப்ப என்ன அவர் உருவாக்குறாரு, பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு. அது ஆறு வந்தாலும் சரி, கிணறு வந்தாலும் சரி, நெருப்பு வந்தாலும் சரி, உன் கூட நான் இருக்கிறேன், அதுல இருந்து உன்னை தப்பு வைப்பேன், அதெல்லாம் உன் மேல பொருளவே பொருளாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் உன் மேல வச்ச அன்புன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசியா 44 அதிகாரம், ஏசியா 44 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும். இப்ப பாருங்க, இப்ப சொல்றாரு, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கி. இந்த வார்த்தையை நான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். உருவாக்குவார், என்ன சொன்னேன் அடுத்தது? உருவாக்குவார், உன்னோட கூட இருப்பார். இப்ப உருவாக்கினவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த நான் உனக்கு துணை செய்வேன். உண்டாக்கினவர் சொல்றாரு துணை செய்வேன். சரி, துணை செய்தா போதுமா? உதவி செய்தா நல்லா இருக்குமே ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு துணை இருங்க ஆண்டவர். நம்மளாம் பேப்பர்ல எதுவும் இல்ல, இது நீங்களா பாத்திருக்கீங்களா? இவர்கள் துணை, அப்பா அம்மா துணை, அண்ணன் தங்கச்சி துணை எல்லாம் யாரும் எழுதுறது இல்ல. அப்பா அம்மா துணை, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு துணை, இந்த துணை அந்த துணை. இங்க நம்மள ஏது சொன்னா என்ன சொல்லுவோம்? இயேசுவே துணை. இயேசுவே துணை சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்லியிருக்கோம் அது மாதிரி? இயேசுவே துணை. என்ன சொன்ன? துணை நிக்கிறவர் சொன்னாரு, இப்ப என்ன செய்ய போறாரு உங்க வாழ்க்கையில? 41 அதிகாரம் எடுப்போம். அப்படியே அதுலயே 41 அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிப்போம். 41. இப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. அடிக்கடிக்கு இந்த ஜனங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, சொல்லிட்டாரு, தண்ணியில போனாலும் ஒன்னாவாதுப்பா, ஆத்துல போனாலும் எந்த வல்லமையும் உன் குடும்பத்தை இழுத்துட்டு போக முடியாதுப்பா, நெருப்பு போல ஒரு பிரச்சனை வந்தாலும் உன் தலை மயிறு கூட கறக்காதுப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா பயம் விட்ட பாடு இல்லை. நான் துணை நிக்கிறேன்னு சொல்றாரு, நான் உருவாக்குறேன்னு சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்து. இப்பதான் பிடிக்கிறாரு பாருங்க. இப்ப யோசிச்சு வச்சுக்கோங்க, கிணத்திலே தவறி விழுந்தாலும் அவர் கையை பிடிக்கும். அடிச்சுக்கிட்டு போற வல்லமை, என் குடும்பத்தை இழுத்துக்கிட்டு போற வல்லமை வந்தாலும் சரி, அவர் கை என்ன பிடிக்கும். அக்னி போல சூழ்நிலை என் குடும்பத்துல வந்தாலும் சரி, அவர் கை என்ன பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்கும். அவர் கை தான் பிடிக்கும். வேற எந்த கை பிடிக்க முடியும் சொல்லுங்க? எந்த கை பிடிக்க முடியும்? அவர் கை பிடிச்சா மாதிரி தான் உண்டு. பாருங்க, வலது கை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அடுத்தது வசனம் வாசிங்க. மறுபடியுமா இந்த வார்த்தையை சொல்றார். நான் உனக்கு துணை நிக்கிறேன், நான் உனக்கு துணை நிக்கிறேன், உன் கையை பிடிச்சிருக்கேன், பயப்படாதே பயப்படாதே பயப்படாது. ஏன் இதை சொல்ற தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு என்ன பயம், என்னதான் பிரச்சனை? ஃபர்ஸ்ட் சொன்ன மூழ்கடிக்கிற பிரச்சனை, வாழ்க்கையை மூழ்கடிக்கிற பிரச்சனை. அதுல நிறைய சொன்னேன். கடன் மூழ்கடிக்கும், வியாதி மூழ்கடிக்கும், தரித்திரம் மூழ்கடிக்கும், பாவம் மூழ்கடிக்கும். ஆனா மூழ்கடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது இழுத்துட்டு போற வல்லமை. பலமா இருக்கிறவங்க பலவீனமா இழுத்துன்னு போயிடும், வசதியா இருக்கிறவங்கள தரித்திரத்துல இழுத்துன்னு போயிடும், நல்ல பேர் இருக்கிறவங்கள கெட்ட பேருக்கு இழுத்துன்னு போயிடும். அதை பத்தியும் பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அக்னி போல சூழ்நிலை
எல்லா நெருக்கடி, எல்லா பக்கமும் நெருக்கடி. 2026 பிறந்து முதல் வாரத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா பாஸ்டர்? எல்லா பக்கமும் சுத்தி நிக்குது. ஆனா ஒரு மயிரும் ஒன்னாவாதுன்ட்டாரு. எப்ப தப்பா நினைச்சுக்காதீங்க, பைபிள்ல அப்படிதான் இருக்கு. மயிரெல்லாம் நிறைய இருக்கு பைபிள்ல. ஒரு மயிர் கூட ஒன்னாவாது, நீ கவலைப்படாது. நீ பெருசா சேதாரம் கை காலில் நடக்கும், என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்க, ஒரு மயிர் கூட சேதாரம் ஆகும். ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு பயம் முட்டப்பாடு இல்லை. கையை பிடிச்சிக்கிறேன்றாரு. இப்ப பயம் வந்தா என்ன பண்ணுவோம்? கையை பிடிச்சிக்குமா? ஆபரேஷன் தட்டுலாம் போகும்போது கையை பிடிச்சி ஏங்க ஐசியூல இரும்ப கையெல்லாம் பிடிச்சோம் அப்படி சொல்லல. அப்படியும் சொல்றாரு ஆண்டவர். கவலைப்படாதயா, உன்னை தூக்கி தண்ணீரை போட்ட கிணத்துல போட்டா நீ ஒண்ணா மாட்டேன். என் கையை நீ பிடிச்சிட்டு இருக்க. இன்னும் நல்லா கவனிங்க, என் கையை நீ பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, உன் கையை நான் பிடிச்சிட்டு இருக்கேன்ற. நீ விட்டாலும் விட்டுருவேன், நான் விட மாட்டேன் உன்னை சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்களுக்கு பயம் முட்டப்பாடு இல்லை. கடைசியா ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார். உன் கையை நான் பிடிச்சிருக்கேன்டான்ட்டார். பயப்படாதேன்னு சொன்னாரு. தண்ணீரை கடக்கும் போதும் சொன்னாரு, ஆறுகளை கடக்கும் போதும் சொன்னாரு, நான் அக்னியில போகும்போதும் சொன்னாரு. அப்ப சொன்னாரு, அம்மா வயிற்றுல நான் தான்டா உண்டாக்கணும் ஒண்ணு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் பெரிய காரியம் உன் மேல வச்ச லவ். உன் மேல வச்ச லவ். இப்படி சொல்லுவாங்களே, எனக்காக ஏங்க இதெல்லாம் சரிங்க, உன் மேல வச்ச அன்புதான். இந்த டைலாக் நான் நிறைய கேட்டிருக்கேன்பா. இந்த டைலாக்லாம் ஏகப்பட்ட டைலாக், இந்த மாதிரி லவ் டைலாக்லாம் ஏகப்பட்டது. ஏன் இதெல்லாம் சரி? உன் மேல வச்ச அன்புதான். அன்பு அன்பு சில நேரத்துல அனகோண்டா மாதிரி, சில உலக அன்பு கப்புன்னு முழுங்கிடும். எப்படி முழுங்குன்னே தெரியாது. அனகோண்டா பாம்பு படம் பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி தேவையில்லாத அன்பு கப்புன்னு முழுங்கிடும், தெரியவே தடையுமே தெரியாது. ஆனா ஏசு சொல்றாரு பாருங்க, நான் அவன் மேல வச்சிருக்கிற அன்பு எப்படி தெரியுமா இருக்கு? அந்த அன்பை எப்படி தெரியுமா காட்டேன்? அம்மா வயிற்றுல இருந்து காட்ட ஆரம்பிச்சுட்டேன். உன் அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்த பத்தியா, அப்பத்துல இருந்தே நான் அன்பு செலுத்திட்டேன். இப்போ உன் கையை வேற பிடிச்சிருக்கேன், நீ ஏன் பயப்படுற? சரி, அப்படிதான் என்னத்துக்கு தான் பயந்தாங்க இந்த ஜனங்க? ஏசியா 41ஆம் அதிகாரம் 11, 12. எரிச்சலா இருக்கிற யாவரும் பாத்தீங்களா? இப்பதான் இங்க பிரச்சனை எதுக்கெல்லாம் பயந்து நிக்கிறாங்க தெரியுமா? எரிச்சலா இருக்குது ஒரு கூட்டம் நம்மள பார்த்தான். உண்மையில் எரிச்சலா இருக்கிற வெட்கி லஜ்ஜை அடிவார்கள். லஜ்ஜை அடிவார்கள் என்ன தெரியுமா? யார் யார் வீட்டுல மீன் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணுவீங்க, யாரெல்லாம் கிளீன் பண்ணுவீங்க? எல்லாரும் வீட்லயும் கிளீன் பண்ணுவீங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு எங்கேயாவது பக்கத்து எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே கொட்டி விட்டுருங்க. ஒரு 2 நாள் கழிச்சு போய் பாருங்க எப்படி இருக்கும் அது. அதான் லட்ச. உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா அதான் லட்ச. இப்போ யோசிச்சுக்கோங்க, உன் மேல எரிச்சலா இருக்கிறவனெல்லாம் நான் எப்படி ஆக்க போறேன்? இந்த வருஷம் நாத்து அடிக்கிறவனா மாத்திருவேன். யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க. உங்க மேல யாரெல்லாம் எரிச்சலா இருக்குது, நியாயத்துக்கு சொல்லுங்க, அநியாயத்துக்கு சொல்லக்கூடாது. நியாயத்துக்கு சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு, பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறார், அவர் என்னை உருவாக்குறாரு. ஆனா ஒருத்தன் இருக்கிறான், எரிச்சலாவே இருக்கிறான். என்னை ஆண்டவர் என்ன உருவாக்குறாரு, எரிச்சலாவே இருக்கிறான். ஆனா சொல்றாரு, லட்சிய அறிவார்கள் உன்னோடு வழக்காடுகள் நாசமாகி ஒன்றும் இல்லாது போவார்கள். இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, பயப்படாதே, உன் கையை பிடிச்சிருக்க, அம்மா வயிற்றுல உன்னை உருவாக்குறேன், உன்னை நான் லவ் பண்ண எல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் ஏன் தெரியுமா உனக்கு செய்யறேன்? உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. உன் வாழ்க்கையில எரிச்சலாகிற ஆட்கள் இருக்கிறாங்க. உன் வாழ்க்கையில வழக்காடுகினே இருக்கிறவன் இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் போராட்டம். சின்னதா ஏதாவது கொஞ்சம் லைட்டா அப்படி டெவலப் ஆகக்கூடாது, உடனே பிரச்சனை. லைட்டா அப்படி கொஞ்சம் டெவலப் ஆனா போதும், அடுத்தது எப்படி கவுக்கலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், அப்படி யோசிக்கிறவன் இருக்கிறான். இந்த வார்த்தைலாம் யாரு தெரியுமா சொன்னாரு? இப்ப யாரு உங்களை இழுக்கிறாங்க கொஞ்சம் யோசிங்க. எது உங்களை இழுத்துட்டு போகுது, எது உங்களை மூழ்கடிக்கிற காத்திருக்கு, எது அக்னி போல சூழ்ந்திருக்கு. இதான் சொன்னாரு, எரிச்சலா இருக்கிறவன் உன்னோட வழக்காடுகிறவன் நாசமாகி ஒன்றும் இல்லாது போவார்கள். நீங்க நாசம் பண்ண வேணாம், நம்ம நாசம் பண்ணா லைட்டா தான் ஆகும். ஆண்டவர் சேதாரம். நம்ம இப்போ ஒருத்தர் அடிச்சு தூக்குறோம்னு வச்சுக்கோங்க, பைக்கை ஸ்பீடா ஓட்டின்னு போய் ஒரே அடி, என்ன ஆகும்? 2-3 எலும்பு ஓடையும், அவள்தான். எவனோ கோவத்துல ஏதோ பண்ணிட்டு போயிட்டான்பா, என்ன பண்ணீங்க? இப்ப பைக் எடுத்து ரோட்ல நடந்து வரான், சரி ஓகே, பைக்கை விட்டு ஒரு ஆக்சிடென்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு காலி பண்றோம். நம்ம விட்டா பைக்கு, ஆண்டவர் விட்டா புல்டோசர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எலும்பே இருக்காது, மழை ஆயிடும் தரையோட. அது மாதிரி ஆயிடுவாங்களாம். வழக்காடு நாசமாகி ஒன்றும் இல்லாத போ. அடுத்த வசனம் வாசிங்க. உன்னோட போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இப்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் யாருக்கு சொல்றாரு பாருங்க. இது வரைக்கும் ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில போராடிட்டு இருந்து, ஏதோ ஒரு பிரச்சனை உங்க படிக்கிற இடத்துல, வியாபார இடத்துல, வேலை செய்யற இடத்துல அதை இனிமே தேடினா கூட அது கிடைக்காது. ஏன்னா உங்களை உருவாக்கணும்னா சில காரியங்களை தேடும்படியும் செய்வார் ஆண்டவர். உங்களை உருவாக்கணும்னா சில எரிச்சலான மனுஷங்களை காலியம் பண்ணுவார். உங்களை உருவாக்கணும்னா உங்க மேல இருக்கிற வழக்காடிகளை எல்லாரையும் வழக்காடி ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுவார். ஏன்னா நீங்க உருவாக்கப்படணுமே, நீங்க உருவாக்கப்படணும். ஏன்னா இதெல்லாம் இருந்தா நீங்க எப்படி உருவாக்கப்படுவீங்க? ஆண்டவர் நல்லா செஞ்சு பாத்திரமா வைப்பார். அவன் அங்க இருந்து கல்லு போடுவான், போட்டானா என்ன ஆகும்? பாத்திரம் சொட்டையா ஆகும், உடஞ்சி போகும். ஏன்னா இவெல்லாம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, உங்களை உருவாக்க முடியாது.
பாருங்க, உன்னோட போரடிக்கிறவர் தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணுகிற மனுஷர் ஒன்றும் இல்லாத இல்பொருளாவார்கள். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இது வரைக்கும் யுத்தம் பண்ண ஆட்களை இல்பொருள்னா ஜீரோவாக்கிடுவேன்றார். இதெல்லாம் ஏன் தெரியுமா செய்யறாரு? சொல்லுங்க மறுபடியும், ஏன் செய்யறாரு இதெல்லாம்? உங்களுக்கு அவர் உங்களை லவ் பண்றாரு. உண்மையான அன்பு, அனாதி ஸ்நேகம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது எழுதி கீது குத்துற போறீங்க பேப்பர்ல, நான் உண்மையில் அனாதி ஸ்நேகமா இருக்கிறேன்ட்டு. யுஎஸ் லவ்விங்லாம் பரவாயில்ல, சின்சியர்லி லவ்விங். அந்த மாதிரி அனாதி ஸ்நேகம். உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த அன்பு உன் வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் வெளியே கொண்டு போயிடும். எரிச்சலா இருக்கிறவன் வெக்கப்பட்டு லஜ்ஜியா மாறிடுவான். அது மட்டும் வழக்காடுகிறவன் ஒண்ணு இல்லாத போவான். போர் அடிக்கிறவங்கள தேடியும் காணாது இருப்பீங்க. மனசுல நிறைய பேரை நோட் பண்ணி வச்சிருப்பீங்களே, இல்ல இவங்க எல்லாம் காணாம போயிடணும் ஆண்டவரே, இவங்க எல்லாம் லஜ்ஜியா போயிடணும் ஆண்டவரே. பேர் எழுதிட்டீங்களா? வசனத்து மேல எழுதிடாதீங்க யார் பேரும். இவன் என் மேல் எரிச்சலா இருக்கிறான், வெக்கப்பட்டு போவானாக. இவன் என்னோட வழக்காடுகிறான், நாசமா போவானாக. இவன் என்னோட போராடுகிறான், இவனை தேடினாலும் உலகமே தேடினாலும் கிடைக்க கூடாது. இவன் என்னோட யுத்தம் பண்றான், இவன் ஜீரோவாயிடணும். இந்த 2 வசனத்தை மறக்க மாட்டீங்க. இந்த சூழ்நிலையில மாட்டி இருக்கிறவங்களுக்கு தான் அடுத்த வசனம் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலதை கையை பிடித்து பயப்படாது. மேல இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்து பயப்படாதப்பா. நான் சொன்ன ஆட்கள் எல்லாம் பார்த்து பயப்படாத. நான் சொன்ன ஆட்கள் எல்லாம் கூட 2026 வரலாம், ஆனா நீ பயப்படாத. ஏன்னா உன் வலது கையை பிடிச்சிருக்கிறது நானு, உனக்கு துணை செய்கிறது நான். இவங்க எல்லாம் வந்தாலும் ஆண்டவரே இந்த பிரச்சனை, இந்த வழக்கை எப்படி தீர்க்க போறேன்? வழக்குன்னா என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்துல நடந்துட்டு இருக்க பிரச்சனை, வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க பிரச்சனை, இது எப்படி தீர்க்க போறேன்? நான் கையை பிடிச்சிருக்கேன், நான் தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அதே 41:15 வாசிங்களேன். கைய பிடிச்சவர் சொல்றாரு பாருங்க, பயப்படாதேன்னு சொன்னாரு. நீ தண்ணியில முழுகிற சூழ்நிலை, உன் குடும்பம் முழுகிற சூழ்நிலை வந்தாலும் பயப்படாத. இழுத்துக்கிட்டு போற சூழ்நிலை, உன் குடும்பத்தை இழுத்துட்டு போற சூழ்நிலை வந்தாலும் பயப்படாத. அக்னி போல சூழ்நிலை சூழ்ந்துக்கிட்டாலும் பயப்படாத. ஏன்னா நான் உன்னை எப்படி லவ் பண்ணேன்? யுவர் சின்சியர்லி லவ். உண்மையா அனாதி ஸ்நேகத்தை சேதிச்சேன். உன் கையை பிடிச்சேன் பாரு. ஏன் தெரியுமா உன் கையை பிடிச்சேன்? உன் வாழ்க்கையில 4 பேர் இருக்கான். எந்த 4 பேர்? நான் மேலேயே சொல்லிட்டேன். எந்த 4 பேரு? எந்த 4 பேரு? போராடுறவன், எரிச்சலா இருக்கிறவன், அடுத்தது என்ன சொன்னேன்? வழக்காடுறவன், அடுத்தது என்ன சொன்னேன்? யுத்தம் பண்றவன். இவன் எல்லாம் உனக்கு விரோதமா உன் கையை நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சவர் சொல்றாரு பாருங்க, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். என்ன சொல்றாரு? உன் காலம் கொண்டே நிறைய காரியங்களை நான் செய்ய போறேன். உன்னை கொண்டே நான் பெரிய காரியங்களை நான் செய்ய போறேன். ஏன்னா அவர் துணை நிற்கிறார். இப்ப எத்தனை பேருக்கு சிரியானங்க தெரியும்? பெரியானங்க தெரியும். ஏன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அது பாம்பு. சிரியானங்க கட்டை பார்த்துருக்கீங்களா? அதை வாயில வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன, இந்த பாம்பு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சிரியானங்க இல்ல பெரியானங்க கட்டையை வாயில வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் கழிச்சு எவ்வளவு பெரிய நல்ல பாம்பா இருந்தா கூட கையில பிடிச்சிருவாங்க. கொத்தனால ஒன்னாவாது. ஏன்னா அந்த வாய் பகுதியில, அந்த வாயில வச்சுட்டு இருக்கிற அந்த மூலிகை வேறானது ரத்தத்துல கலந்து வேர்வையில போகும். பாம்பு கொத்தினா விஷம் ரிப்பீட் ஆயிடும். அந்த இடத்த விட்டு போவே போவாது. அது அழகா அந்த இடத்துல இருந்து எடுத்துடலாம். அது போலதாங்க ஏசு என் கூட இருக்கும் போது என்ன கொண்டு என்ன பண்ணுவார்? மலைகளையும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இந்த பயப்படாது, இந்த வசனத்துல மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கும். இப்போ உன் முன்னாடி மலை போல பிரச்சனை இருக்கு. உன் முன்னாடி என்ன இருக்கு? மலை போல பிரச்சனை இருக்கு. நீயே அதை மிதிச்சு அதை ஒண்ணுமே இல்லாதாக்கி. உன் பிரச்சனைகள் மலை போல இருந்தாலும் பாருங்க, உருவாக்குகிறவர் பாருங்க எந்த அளவுக்கு பிளான் பண்றாரு பாத்தீங்களா? இப்போ ஒரு பில்டிங்கை கட்டுறோம், உருவாக்குறோம், எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுவோம், எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் போடுவோம், எந்த அளவுக்கு கான்கிரீட் போடுவோம், எந்த அளவுக்கு கம்பி கட்டுவோம். அது போலதான் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பணும்னு நினைச்சிட்டாருன்னா ஒன்னும் பண்ண முடியாது யாராலையும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 44 அதிகாரம். ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 44:21. இவைகளை நினை. பாருங்க, இருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இதெல்லாம் எதெல்லாம் நினைக்க சொல்றாரு? எதையெல்லாம் நினைக்க சொன்னாரு? இல்ல அதுக்கு மேல நம்ம வாசிச்சோம். நீ கிணத்துல குச்ச, அப்பயோ நான் அவன் கூட இருந்தேன். நீ ஆத்துல குச்ச, அப்பயோ நான் அவன் கூட இருந்தேன். நீ நெருப்புல குச்ச, அப்பயோ நான் அவன் கூட இருந்தேன். அவன் என்ன குதிக்கல? கிணறு போல இழுக்கிற வல்லமை,
கிணறு போல மூழ்கடிக்கிற வல்லமைக்குள்ள மாட்டினேன், அப்பயும் நான் அவன் கூட இருந்தேன். இழுத்துக்கிட்டு போச்சு பல பிரச்சனைகள் உன்ன பல ஆங்கிள், அப்பயும் நான் அவன் கூட இருந்தேன். அக்னி போல சூழ்நிலை வந்தது, அப்பயும் நான் கூட இருந்தேன். மனுஷ ரூபத்துல பிரச்சனை, வழக்குகள், போராட்டங்கள் எவ்வளவு வந்தது, அப்ப உன் கையை பிடிச்சிருந்தேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாத்தையும் நினை, நீ என் தாசன், நான் உன்னை மறுபடியும் சொல்றாரு பாருங்க, நான் உன்னை உருவாக்கினேன். இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், உன்னை உருவாக்குவேன் உருவாக்குவேன் உருவாக்குவேன்னு. யார் முன்னாடி பாருங்க, எல்லா பிரச்சனைக்குரியவர்கள் மத்தியில உருவாக்குவேன். நீ என் தாசன், என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இங்க ஆண்டவர் சொல்றாரு அடுத்த ஒரு வார்த்தை, நான் உன்னை மறக்க மாட்டேன். முதல்ல சொன்னாரு, நான் உன்னை உருவாக்குவேன், உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம், அந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் அவர் நமக்கு செய்ய காரணம் என்ன? அநாதி ஸ்நேகம், யுவர் சின்சியர்லி, சின்சியர் லவ், நம்ம மேல வச்ச அன்பு. இதெல்லாம் செஞ்ச, ஆனால் நீ பயந்த. எதுக்கு பயந்த? உன் முன்னாடி பெரிய பெரிய ஆட்கள் வழக்குல இருக்கிறாங்க, உன்னை நாசமாக்கணும்னு பாக்குறான், உன்னை எரிச்சலா இருக்கிறான், உன்னை அழிக்கணும்னு பாக்குறான். அப்ப நான் உன் கையை பிடிச்சி, பயப்படாதப்பா பயப்படாத, இவங்களுக்கெல்லாம் இவங்களாம் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது சொன்னேன். இப்ப யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர். நான் இங்க வசனம் வாசி பாருங்க, அந்த வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யார் மறந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மறக்க மாட்டேன்பா. எல்லாம் மறந்துடலாம், மனுஷங்க மறந்துடலாம், எல்லாம் மறந்துடலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன். பாருங்க, தாவீது ஆண்டவரை துணையா வச்சு வாழ்ந்த ஒரு ஆள். அவன் சொல்றான் பாருங்க, இங்க நான் துணை நிக்கிறேன்னு சொன்னாரு. அவன் சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 40:17 வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை உருவாக்குகிறவருமா இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். பாருங்க, என் மேல நினைப்பா இருக்கிறாரு. தாவீது அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க, என் மேல் நினைவா இருக்கிறார், தேவரீர் எனக்கு துணையுமா இருக்கிறீர். அப்ப சில மனுஷங்களுக்கு சில சந்தேகம் வந்து, ஆண்டவர் துணையா தான் இருக்காரா? ஆண்டவர் ஏன் அப்படின்னு இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் இப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது? சில கேள்விகள் வந்தது, சில சந்தேகங்கள் வந்தது. இதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை உருவாக்குவேன், நான் உன் கூட இருப்பேன். அது ஆறுகள் போல பிரச்சனை வந்தாலும், தண்ணீர் போல பிரச்சனை வந்தாலும், அக்கினி போல பிரச்சனை வந்தாலும், மனுஷ ரூபத்துல வந்தாலும், வழக்குகள் வந்தாலும், எரிச்சலானவங்க வந்தாலும், உன் மேல பொறாமை கொள்றவன் வந்தாலும், நான் உன் கூட இருப்பேன், உன் கையை பிடிக்கிறேன், யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு இவ்வளவு சொல்லிட்டாரு. இப்ப யாருக்கா சந்தேகம் இருக்கா? இவனுக்கு இருக்கா சந்தேகம்? இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? சந்தேகம் வரக்கூடாது. சரி வாசிப்போம். அதையே நான் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சிட்டேன். ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இங்க பாத்தீங்களா, இப்ப டைலாக் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாங்களா? எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க, ஒரு பிரச்சனை வந்து ஆண்டவர் என்னை மறந்துட்டார் பாஸ்டர், என்னை கைவிட்டார் பாஸ்டர், ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார்? பாத்தீங்களா, இந்த வார்த்தை வந்துருச்சு. இந்த வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீ அப்படி மட்டும் சொல்லிடாத, எப்படியாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு அம்மா பெத்த பாலகன்னா கை குழந்தை, ஒரு பெத்த அம்மா கை குழந்தைய மறப்பாங்களா? சில கொடுமையான அம்மாக்கள் மறப்பாங்க. வேண்டா வெறுப்புக்கு புள்ளைய பெற்று காண்டாமிருகன்னு பேர் வைக்கிற அம்மாக்கள், அப்படிலாம் அம்மாக்கள் நான் பார்த்திருக்கேங்க. அப்படிலாம் நான் பார்த்திருக்கேன். இல்லைன்னா அநாத ஆசிரமமே இருக்காது. நிறைய இது பெத்துட்டு என்ன பண்றாங்க, ஆசிரமத்துல தூக்கி போய் போட்டுறாங்க. இப்பெல்லாம் கேமரா வச்சாங்க, உஷாரா இருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, குப்பை தொட்டில போட்டுறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது, தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் கொஞ்சம் இந்த ஹோம் இந்த மாதிரி விஷயத்துல இருந்ததுனால சொல்றேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி கை குழந்தைய அம்மா மறந்தா கூட சரி, நான் உனக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிறேன்னா அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு நீ பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறேன்னா அதை நான் மறக்கவே மாட்டேன். இந்த அம்மாவுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், பயப்படாதேன்னு சொல்லி, உன்னை உருவாக்குவேன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு விரோதமா வருபவர்கள் வெட்டு 4-5 போவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களை தேடி இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நீ ஆறை கடக்கும் போது உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். அக்னியில நடக்கும்போது வேகாதிருப்பேன்னு சொல்லியிருக்கேன்னா நான் எப்படி மறப்பேன்? அப்ப இனிமே நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவர் என்னை மறந்தாரா, ஆண்டவர் என்னை கைவிட்டாரா, ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டாரா அப்படி பண்ணிட்டாரா சொல்லவே கூடாது. இப்ப உருவாக்குறாருப்பா ஆண்டவர். உருவாக்கிட்டாரா? அடுத்த வருஷம் உருவாக்கிடுவாரா முழுசா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அடுத்த வருஷம் என்ன முழுசா ஆண்டவர் உருவாக்கிடுவார். இப்ப உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அதுதான் வெளியே சொல்லிட்டு இருந்தோம் ஒருத்தர்கிட்ட சாட்சி, பிருந்தா உருவாக்கிட்டாரு. அடுத்த வருஷம்
இந்த உருவாக்குதல் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போயிடணும். அவள்தான் அதுக்கப்புறமா படிப்புல உருவாக்குவார் ஆண்டவர். அதுக்கப்புறம் வாழ்க்கையில உருவாக்குவார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அப்படிதான். இப்படி இருந்தா மட்டும் இல்ல, ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வியாபாரம் செய்யறவங்க, தொழில் செய்யறவங்க, அவங்க கைகளின் பிரியாசத்தை சாப்பிடுறவங்க, தினமா போய் சம்பாதிக்கிறவங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு உருவாக்குதல் அனுதினமும் தேவை. இப்ப உருவாக்கினவர் என்ன செய்ய போறாரு? ஏன்னா உருவாக்கிட்டாரு. இப்ப என்னதான் பெரிய ஒரு ஜார் செஞ்சு டெக்கரேஷனா வச்சாலும் அதை எடுத்துட்டு போய் ஒரு ஷோகேஸ்ல வச்சாதான் அழகு. சரி, ஏசியா 44ஆம் அதிகாரம், அதே 44ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. சொல்லுகிறதாவது, இப்ப அடுத்தது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் செய்ய போகும். அடுத்தது உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும், இது அதுன்னு இல்ல, நீ நினைச்சிட்டு இருக்கிற எல்லாவற்றையும் நான் செய்ய போகிறேன். பயப்படாதேன்னு சொன்னாரு, உன்னை உருவாக்குவேன்னு சொன்னாரு, நீ ஆறுகளை தண்ணீரை நெருப்ப கடக்கும் போது உன் கூடவே இருப்பேன்னு சொன்னாரு, உனக்கு விரோதமா பொல்லாத வல்லமைகள் பொல்லாத மனுஷங்கள் வரும்போதும் அவர்களை நான் அதம் பண்ணி உன் கையை பிடிச்சு உன் கூட இருப்பேன்னு சொன்னாரு. தாய் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்ப சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வேன். உன் வாழ்க்கையில என்ன ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் கட்டாயமா செய்வார். கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினேன். அடுத்த வசனத்தை வாசிங்க, 25. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூல ஆக்கி வெட்கப்படுத்தி. அப்படின்னா உங்களுக்கு விரோதமா கட்டுக்கதைலாம் கட்டி விட்டுருப்பாங்க பாருங்க, கட்டுக்கட்டா விட்டுருப்பாங்க. கட்டுக்கதை எவ்வளவு கதை விட்டுருக்காங்க, கட்டுக்கட்டா விட்டுக்கிறாங்களா? எல்லாம் காலி அடுத்த வருஷம். ஏன்னா முதல்ல அவர் செய்ய போற காரியம் என்ன தெரியுமா? அந்த வசனத்துல மேல இருக்கிற எல்லாவற்றையும் செய்ய போறேன்னா முதல்ல கட்டுக்கதையெல்லாம் கட்டுக்கட்டா உடைக்க போறேன். விட்ட கதை ரீல் எல்லாமே அவுட்டு போச்சு. அடுத்தது பாருங்க, குறிகளை அபத்தமாக்கி. அடுத்தது இந்த குறி சொல்றது யாரியா நமக்கு ஏதாவது காலி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கன்னா போய் வெத்தல்ல மை போட்டுறது. எப்படியா நம்ம சர்ச்சுக்கு போறான்டா அவன், ஆனா இவனை விடக்கூடாதுடா, போய் ஒரு வாழைப்பழமும் ஒரு வெத்தலை வாங்கிட்டு வந்துடா, மை போட்டுருவோண்டா, இன்னைக்கு காசு வெட்டி போட்டுருவோண்டா, பாக்கு வெட்டி போட்டுருவோண்டா. அதான் குறி சொல்றது. இவங்களுக்கு தான் இப்ப கிரியை, அவங்கதான் எல்லாவற்றையும் செய்ய போகிறார். இப்படிலாம் உங்க வாழ்க்கையில நந்தன் இருக்கா? கவலையே படாதீங்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அறிவை பைத்தியமாக்க பண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை, நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியமே இதுதான் ஆண்டவர். ஏன்னா நிறைய கட்டுக்கதை, அடுத்தது குறி சொல்றது, அப்புறம் பயங்கர ஞானமா இருக்கிறோம் நினைச்சுக்கிறது. இதெல்லாம் என்ன சர்ச்சுக்கு போய் ஞானம், ஏன் ஞானத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு எல்லாம் பைத்தியமாக போகுது. எல்லாம் பைத்தியமாக போகுது. கட்டுக்கதை விட்டதெல்லாம் பைத்தியமா தெரியும், கவலையே போடாதீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இயேசுவின் பார்வையில உண்மையா இருக்கும்போது உங்களை பத்தி ரீல்ஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க பாருங்க. ரீல்ஸ் போடுறது பிரச்சனை இல்லைங்க, ரீல் விடுறதுதான் பிரச்சனை. கட்டுக்கட்டா ரீல் விடுறது. இந்த ரீல் விட்டவங்க எல்லாம் கதை என்ன ஆக போகுது இந்த வருஷம்? அவள்தான் அப்படியே கேராயி சுத்தினே இருக்க வேண்டியதுதான். ஏன்டா இவங்களை பத்தி பேசணும், ஏன்டா இவங்க வாழ்க்கையில இப்படி பண்ணணும், ஏன்டா இந்த மாதிரி பண்ணணுமோ, இது இப்படிலாம் பாருங்க. இதெல்லாம் யார் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெத்த அப்பா அம்மாவே செய்யறதுக்கு யோசிக்கிற ஒரு விஷயம். ஆண்டவர் சொன்னாரு, ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வார்த்தை சொன்ன? இதெல்லாம் நமக்கு செய்ய காரணம் என்ன? அனாதி ஸ்நேகம். இவர் சின்சியர்லி இல்ல, சின்சியர் லவ். அந்த மாதிரி ஒரு அன்பே கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? உன்னை உருவாக்க போகிறேன். ரெண்டாவது, உன்னோட கூட இருக்க போகிறேன். எங்க இருக்க போற? இழுக்கிற வல்லமை, அமிழ்த்துற வல்லமை, சாம்பலாக்குற வல்லமை, உருக்குலைக்கிற வல்லமை மத்தியில் நான் உன் கூட இருக்க போறேன். அப்படியே இருந்து என்ன பண்ண போறேன்? உனக்கு விரோதமா வரக்கூடிய இந்த வல்லமைகள், மனிதர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். அப்படியே உனக்கு பயம் வந்ததுன்னா என் கையே இல்லை, நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன்ப்பா. கையை பிடிச்சவர் என்ன சொன்னாரு? அடுத்தது கையை பிடிச்சவர் அடுத்தது என்ன சொன்னாரு? அப்பா அம்மா மறந்தாலும் சரிப்பா, நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன். அடுத்தது என்ன சொன்னாரு? நானே எல்லாவற்றையும் செய்ய போகுது. எல்லாவற்றையும்னா இந்த குறி சொல்றவன், சூனியம் வைக்கிறவன், இந்த மந்திரம் பண்றவன், நம்ம இது பண்றவன், கட்டுக்கதை விடுறவன், இவன் மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் செய்ய போறாரு உங்க வாழ்க்கையில. அவருக்கு அழிக்கிறது மட்டும் இல்ல, உங்களை உருவாக்குறது முக்கியமான வேலை. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லவில்லை. அப்ப உன்னை உருவாக்குனவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும்பும் மந்திர சக்தி, பொல்லாத மனித சக்தி, கட்டுக்கதை சக்தி, இதெல்லாம் இல்லாதே போகும். அப்ப
இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? இது எல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதான். நான் வார்த்தையை பேசிட்டேன். இதுக்கு மேல இன்னும் 5 நிமிஷத்துல இந்த வார்த்தையை நான் முடிச்சுட்டு ஜபத்துக்குள்ள போறோம். அவ்வளவுதான். இப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். இந்த வருஷம் ஆண்டவர் என்னென்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டேன். நாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுமா? சரி, அது கரெக்ட் தான். அடுத்தது அவருக்கு உண்மையா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உண்மையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? சரியான நேரத்துல சபைக்கு போயிடணும், ஜெபத்துல கலந்துக்கணும். முடியலன்னா பிரச்சனை இல்லை, வேலை இருக்கு, உடல்நிலை சரியில்லைன்னா பிரச்சனை இல்லை, ஜெபத்துல கலந்துக்கணும், ஆராதனையில கலந்துக்கணும், கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க யாராவது வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு விஷ் ஹாப்பி நியூ இயர் போட்டிருப்பாங்கல்ல, நிறைய பேர் உங்க போன்ல போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி இன்னைக்கு சாமி கிட்ட எனக்காக வேண்டினீங்கன்னு கேளுங்க, பதில் வருமானு பார்ப்போம். எத்தனை பேர் சொல்லுவாங்க? அது பெத்த பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு பிறந்ததா இருக்கட்டும், எப்படியாவது விட்டுமே போன் பண்ணி கேளுங்களேன், கொஞ்சம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போட்டுப்பாங்க. எனக்காக இன்னைக்கு தேங்காய் வச்சிங்களான்னு கேளுங்களேன். இல்லங்க, உண்மையா சொல்லு, முதல் நாள்ல போய் சொல்லாத. போய் சொன்னா சாமி கண்ணு குத்தம் அப்படி சொல்லி பாருங்களேன், வார்த்தையே வராது. அப்பயே தெரிஞ்சுக்கலாம், சும்மா எவனா அமிச்ச மெசேஜை நமக்கு அமுச்சு விட்டுக்கிறாங்கன்னு. கரெக்டா? வீட்டுல இருக்கவங்க சொந்தக்காரங்க ஹாப்பி, இப்ப போனா ஃபிளைட் மோட்ல இருக்கு, ஓபன் பண்ணனா 500-600 மெசேஜ் இருக்கும். அந்த நியூ இயர், இந்த நியூ இயர், அது இது, இந்த வாழ்த்து, அந்த வாழ்த்து, இன்பம் பொங்கட்டும், சந்தோஷம் பொங்கட்டும், சமாதானம் பொங்கட்டும். ஆனா எல்லாம் நமக்கு பொங்கட்டும், இவங்க கோயிலுக்கு போய் எதுவுமே பண்றது இல்லை. எப்படி? நீங்க போன் பண்ணி யாராவது ஒருத்தர் சும்மா கேட்டு பாருங்க, இன்னைக்கு கோயிலுக்கு போனீங்களாங்க, முதல் வருஷம் போனேங்க, எனக்காக வேண்டிக்கிட்டீங்களாங்க அப்படி கேட்டு பாருங்க. போய் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற பாரு, நம்ம யாரோ, நமக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ பயப்படாது, நீ பயப்படாத, அவன் உனக்கு நியூ இயர் வாழ்த்து தான் சொல்லுவான். உன் நியூ இயரையே நான் புதுசா ஆசீர்வதிப்பேன், உன் நியூ இயரை, உன் வாழ்க்கையை நியூ இயரா மாத்திருவேன் நான். ஏன்னா நீ சில பிரச்சனைகளை பார்த்து பயந்துட்டு இருக்க. எது என்னை இழுக்குமோ உள்ள, எது என்னை கொண்டு போய் அமிழ்த்துமோ, என் குடும்பத்தை உள்ள தள்ளிடுமோ, குழியில தள்ளிடுமோ, எது என் குடும்பத்தை இழுத்துன்னு போயிடுமோ, எது என் குடும்பத்தை சுத்தி சுத்தி அக்னியா இருக்கோ, கவலைப்படாத. பொல்லாத மனுஷங்க இருக்கிறாங்க, கவலைப்படாத. ரொம்ப கவலை அதிகமாயிடுச்சா கொஞ்சம் நினைச்சு பாரு, நீ என் கையை பிடிக்கல, நான் உன் கையை பிடிச்சிருக்கேன். நீ விட்டாலும் நான் விட்டுற மாட்டேன். ஏன் தெரியுமா இதெல்லாம் செய்யறேன்? உன் மேல நான் வச்ச இந்த வார்த்தையை நீங்க மறக்கவே கூடாது. அநாதி ஸ்நேகம். அவ்வளவு சின்ன பசங்க இருக்கிறாங்க, ஏதாவது இதுல போறீங்க, எங்க பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அநாதி ஸ்நேகம். பயங்கரமா இருக்குல்ல இந்த வார்த்தையை. எனக்கு அந்த வயசுல தெரியாத போயிடுச்சு, இப்பதான் தெரியுது. ரொம்ப வயசாகி அநாதி ஸ்நேகம் இப்ப யார்கிட்ட போய் சொல்றது? அநாதி ஸ்நேகம், அவர் நம்மள வச்ச அன்பு. அந்த அன்பு பாருங்க, அப்பா அம்மா மறந்தாலும் நம்மள மறக்காத அன்பு. மறக்காதவர் பாருங்க, என்ன உருவாக்கணும்ன்றதுக்காகவே மத்தவங்களை கொலைக்கிறாராம். எது எனக்கு விரோதமா இருக்குது எல்லாம் கொலைஞ்சு போயிடும். இனிமே தேடினாலும் அது கிடைக்காது. நான் சொல்லுங்க, பைபிள் தான் சொல்லுது, பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாதீங்க. இனிமே எனக்கு விரோதமா வந்த எந்த காரியம், வழக்கா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கட்டுக்கதையா இருந்தாலும் சரி, மந்திரமா இருந்தாலும் சரி, சூன்யமா இருந்தாலும் சரி, இல்ல பொல்லாத அவதூறா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா எனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிற இயேசு. இந்த வருஷம் எல்லாவற்றையும் எனக்காக செய்ய போற, என் குடும்பத்திற்காக செய்ய போகிற இயேசு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏசாயா 64 அதிகாரம், ஏசாயா 64 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இப்ப என்ன பண்ணுமா, இந்த களிமண் எல்லாம் சேர்ந்து, ஆண்டவரே இந்தாங்க, என்ன பாத்திரமா உருவாக்குங்க, என்ன சாடியா உருவாக்குங்க, என்ன டம்ளரா உருவாக்குங்க, என்ன மீன் குழம்பு சட்டியா உருவாக்குங்க, என்ன சோறு வடிக்கிற சட்டியா. சிரிக்கிறீங்க? மார்க்கெட்டுக்கு போனா அவன் அப்படிதான் சொல்றான், கடையில இது மீன் குழம்பு வைக்கிற ஸ்பெஷல் தட்டி வந்திருக்குங்க, தூக்கி பாருங்கன்றான். இதுல வச்சீங்கன்னா சும்மா ஆஃப் பண்ணிட்டு மீன் போட்டா கூட வெந்துரும். அப்படிலாம் சட்டி வந்துருக்கு. மனுஷன் தெரியல, சோறு வடிக்கிற சட்டி. அப்படியே இப்ப முன்னெல்லாம் பானை, தண்ணி வைக்கிற பானை தானே பார்ப்போம். இப்ப சாப்பாடு வடிக்கிற இது எல்லாமே வந்துச்சு. தோசைகள்ல இருந்து எல்லாமே வந்துச்சு மண்ணுலயே. சம வேலைங்க. ஸ்டீல் தட்டோட விலை ஜாஸ்தியா இருக்கு. எங்க அம்மா ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்க, அதனாலதான் சொல்றேன். இவ்வளவு பெருசுக்கு ஒரு சட்டி, இவ்வளவு பெருசு. நான் தான் வாங்கிட்டு சொன்னேன், சொல்றேன். அப்ப இன்னைக்கு எதுவா மாற விரும்புறீங்க? எதுவா மாற விரும்புறீங்க? இன்னைக்கு என் வாழ்க்கையில எல்லா வார்த்தையும் நிறைவேறணும்னா களிமண்ணா அவர் கையில கொடுத்தணும். ஆண்டவரே, நான் எப்படி டிசைன் ஆகிறேன்றது முக்கியம் இல்லை, நீங்க என்ன டிசைன் பண்ணுங்க. என் வாழ்க்கையை நீங்க உருவாக்க, அதுதான் இந்த வார்த்தை சொன்னேன். நான் உன்னை உருவாக்குவேன், உன் கூடவே இருப்பேன். அப்ப நான் என்ன பண்ணும்? ஆண்டவரே, நான் களிமண், என்ன நானே உருவாக்கணும்னு நினைச்சா ஒரு பானை ஒண்ணு செய்வான் ஒருத்தன் ஒரு படத்துல. அப்படியே லவ் சீன்லயே பானை செஞ்சு கோணிக்கும் அப்படி
அந்த படம் பேரு என்ன படம்? பாருங்க, கரெக்டா சொன்னாங்க, பொற்காலம். அது அந்த காலத்து படம். அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அதை வச்சுட்டு வேற அதை ஒரு ஞாபகமா வச்சுப்பான். பானை ஆன் ஆயிடும், வாயெல்லாம் ஒரு பக்கம் போயிடும், குடம் தண்ணி குடம் ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா அவர் வேற ஏதோ ஐடியால அந்த பானையை செஞ்சிருப்பாரு, லவ் மூட்ல செஞ்சுட்டாரு. அந்த மாதிரிதான் நம்ம மூட்ல செஞ்சோம்னா நம்ம பாத்திரம் கோணிக்கும். ஆண்டவர் கையில இன்னைக்கு களிமண்ணா கொடுத்துருவோம். 2026 ஆண்டவரே இந்தாங்க, நான் களிமண் வச்சுக்கோங்க. நீங்க என்ன மீன் குழம்பு சட்டியா பண்றீங்களோ, இல்ல சோறு வடிக்கிற சட்டியா பண்றீங்களோ, இல்ல மீன் வறுக்கிற தவாவா பண்றீங்களோ, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஆகணும்ன்ற முடிவுல இருக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அதை விட பெஸ்டா உங்களை உருவாக்குவோம். அதை விட பெஸ்டா உங்க வாழ்க்கை இருக்கும். அதை யாரும் உதைக்கவும் முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் உருவாக்குற பாத்திரத்துக்கு அவர் தான் கேரண்டி, வாரண்டி. டிவி வாங்கியிருக்கீங்களா? எல்ஜி டிவி, சோனி டிவி, 3 years வாரண்டி, கம்பெனி வாரண்டின்மா. ஆனா நமக்கு லைஃப் டைம் வாரண்டி ஏசு தான். ஆனா நான் அவர் கையில இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல, வாரண்டி புக்கு நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு டிவிக்கு வாரண்டி. அது மாதிரிதான் நம்ம புக்கு அவர் கையில இருக்கணும். அப்ப களிமண்ணா இன்னைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்ன செய்வார்? இன்னைக்கு நம்ம உருவாக்க போகிறார். நம்ம கண்களை மூடி ஜெபித்து திருப்பந்திக்கு நேரம் கடந்து சொல்ல போகிறோம். கண்களை மூடி. இந்த வார்த்தை எத்தனை பேருடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, நடக்கவும் போகுது. உங்களுக்கு தெரியும், இருதயத்துல நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நேசம் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2026 ஆண்டு நீர் எங்கள் மத்தியில பேசியிருக்கிறீர். 2 வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். உன்னை நான் உருவாக்குவேன், உன்னோட கூட இருப்பேன். உன்னை உருவாக்குவேன், உன்னோட கூட இருப்பேன் என்று பேசியிருக்கிறேன். கர்த்தர் இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி. தாய் மறந்தாலும் மறக்காத தெய்வம், கரம் பிடித்து நடத்துகிறவர், மூழ்கடிக்கிற வல்லமைகள் வந்தாலும், இழுத்து கொண்டு போகிற வல்லமைகள் வந்தாலும், அக்கினி போல பிரச்சனைகள் போராட்டங்கள் சுற்றி வந்தாலும் உன்னோட கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் என்று சொன்னவர். உனக்கு விரோதமாய் வரக்கூடிய வழக்குகள், கட்டுக்கதைகள், மந்திர காரியங்கள், பொல்லாத மனிதர்கள் யார் உன்னை உருக்குலைக்கலாம் என்று வந்தால், உன்னை அசைத்து விடலாம் என்று வந்தால், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் கரத்தை நான் பிடித்திருக்கேன், பயப்படாது, பயப்படாது. உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நான் செய்வேன். உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீ காண போற. உன் வாழ்க்கையில என்னோட கிரியைகள் பெரிதா இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னேன், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் இந்த வருடத்தில் செய்து முடிக்க போகும். ஆனால் நீ களிமண்ணாய் குயவனாகி இயேசுவின் கையில உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை, உன் எதிர்காலத்தை, உன் பொருளாதார ரீதியான காரியங்களை, உன் சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை நான் வணைந்து உருவாக்குவேன், அதை நான் பாதுகாப்பேன். இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த நாள்ல விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீர் பேசியிருக்கிறீர். பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே.